எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, செட்டில் ஆகணும். அதாவது செட்டில் ஆகணும்னா காரு, பங்களா, நிறைய பணம், இப்படிலாம் செட்டில் ஆகணும் அப்படிம்பாங்க. அதுல இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ்னு சொன்னவங்க நிறைய பேத்துக்கு இன்னும் திருமணமே நடந்திருக்காது, நடக்காது. ஏன்னா செட்டில் ஆகணுங்கிறதுக்கு ஒரு எல்லை கிடையாது. இப்ப நான் பாருங்க, இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு ஒரு கார், நான் என்ன நினைப்பேன், ஒரு சைக்கிள் வாங்கினா போதும்னு நினைப்பேன். ஒரு சைக்கிள் வாங்கி நம்ம போகணுன்ட்டான்னு நினைப்பேன். அதுவே ஒரு 15,000 சம்பாதிக்கும் போது ஒரு பைக் வாங்கிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா அப்படியே காரு, அதுக்கப்புறம் இன்னும் பிரீமியம் கார்ஸ்ன்னு அப்படியே போயிடும். முதல்ல வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெட்ரூம் இருக்க வாடகை வீடு கிடைச்சா போதும்னு நினைப்பேன். அடுத்து கொஞ்சம் காசு வரும்போது இப்படியே பார்த்தீங்கன்னா, அப்போ செட்டில் ஆகணுங்கிறது பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவுங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்ப செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் அப்படின்னா அது கஷ்டம். சரியா? இப்ப பாருங்க, நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். டேய், ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, ரொம்ப மனக்கவலையில இருக்காங்க. செட்டில் ஆகணும்னு நினைச்சது ஒரு தப்பா? நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்க பொம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் சொல்லுது. எனக்கு மாசம் ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கிறவன் இருந்தா பரவாயில்ல. என்ன பண்ண போறீங்க? 3 லட்சம் சம்பாரிச்சு அவன் சம்பாரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம உண்டானது என்ன இதோ அதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா நான் இருக்கேன், ஓகே, அது உங்க இதை பாருங்க. அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் முதல்ல அவன் மனுஷனா இருக்கானா? எந்த சூழ்நிலை கைவிடாம இருப்பானா? அவன் குடிப்பழக்கம் இல்லாம இருக்கானா? இல்ல ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப அதாவது முன்கோவக்காரனா இருக்கானா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம எல்லாம் அதை பார்க்கறது இல்லை. பணம் இருக்கா, 4 வீடு வச்சிருக்கானா, அவன் எப்படியா இருந்தா என்ன, கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கையை காலி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. நம்ம பாருங்களேன், சொல்லுவாங்க, ஒரு 10வது படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 10வது ரொம்ப முக்கியம்ப்பா, 10வது மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்ட உன் வாழ்க்கை சூப்பரா மாறுமா. அப்படி மாறுதா? அடுத்தது +2க்கும் அதே தான் சொல்லுவாங்க. டேய், +2 ரொம்ப முக்கியம்டா, +2 மட்டும் முடிச்சிட்டேன்னு வையே, நீ காலேஜ்ல ஜாலியா இருக்கலாமா. அங்கேயும் பாத்தீங்கன்னா, டேய், இந்த காலேஜ் தான்ப்பா முக்கியம், இதை வச்சுதான் உன்னோட எதிர்காலமே இருக்கு, சரியா, நிறைய படிச்சுக்க, நல்லா படிச்சுக்கமானு. சரி, காலேஜ் தான் படிச்சு முடிச்சிட்டோம்னா வேலை, நல்ல வேலையா பாடுறாமா, அந்த வேலையை தர்றதுலயே அவன் பாதி போயிடும், அவன் லைஃபே போயிடும். அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, சரி ஒரு வேலை கிடைச்சானா ஒரு வீடு கட்டினாதான் மனுஷனை மதிப்பாம்பா. சரி, வீடு கட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்தது சொல்லுவாங்க, ஒரு நல்ல மேரேஜ், நல்ல பிள்ளைய நல்லா பார்த்து மேரேஜ் பண்ணாதான் மதிப்பாம்மா, அடுத்து பிள்ளைய பெற்றாதான் பரவாயில்லம்மா, பிள்ளைய பிறந்தோன்னா அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமா. உங்களுக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு அதாவது லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஜாலிங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. போறப்ப அப்படியே ஒரு ஜாலியா நம்ம போய்கொண்டிதான். இதுலயே நம்ம என்னென்ன ஜாலியா அமைக்குமோ அமைச்சுட்டு போயிடும். அப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப தங்கம்னு ஒரு பையன், ராஜான்னு ஒரு பையன், இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அவங்க என்ன பண்றானுங்க, 2 பேருமே அற்புதமான உழைப்பாளி, நல்ல உழைப்பாளி. இந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயா கடையில் போய் எடுபடி வேலை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. யாராவது வந்தாங்கன்னா ஊரை சுத்தி காட்டுறது, அப்படி. இந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது 2 பேத்துக்குமே ரொம்ப சிரமமான ஒண்ணு. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், மேக்சிமம் கிடைக்காது. 2 வேளை சாப்பிட்டா பெரிய விஷயம், அந்த மாதிரிலாம் இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய அளவுல வெட்டு குத்தன ஆகுது. இவங்க 2 பேருமே அந்த ஊரை விட்டு விலகி போயிடறாங்க. இவன் ஒரு பக்கம் போயிட்டான், அவ ஒரு பக்கம் போயிட்டான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளா இருக்கு, எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, உதச்சுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. சரிங்களா? அந்த தங்கம்ங்கிறவன் பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில போய் சேர்றான். சேர்ந்து அதுக்கப்புறம் அங்க எடுபடி, ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு அந்த எடுபடியா இருந்து பழக்கம், அதனால அங்க இருந்து பார்த்து அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு மளிகை கடையும் வச்சுட்டான். சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல வசதி, நல்ல கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைலாம் இருக்கு, நல்ல வசதியா இருக்கான். திரும்பி அவன் ஒரு குதிரையை எடுத்துட்டு வரான். திரும்பி நம்ம நிறைய ஜாமான் வாங்கணும், புதுசா வாங்கணும், இன்னும் வேற என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போவோம், ஒரு 40-50 கிலோமீட்டர் மேல போவோம். நம்ம மளிகை ஜாமான்லாம் எப்படி, ஏன்னா காய்கறிகள் அந்த இதெல்லாம் வேணும் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ், அந்த மிளகு, அப்புறம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், சீரகம், இந்த மாதிரி கடுகு, கொத்தமல்லி எல்லாம் நிறைய எல்லாம் போய் பார்க்க போறான். ஒவ்வொரு ஊரா போய் பார்த்து எங்க நல்லா இருக்கு என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போறான்.
இப்படி கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் வந்துட்டப்போ ஒரு 100, 150 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அப்ப குழந்தைங்க இது குதிரையில வரான். குதிரையில தான் வரான். அப்ப வந்து ஏன்னா ஒரு 400, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. குதிரையில தான் வந்தாகணும். அப்ப குதிரை வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் அங்கங்க நின்னுன்னு தான் வரான். ஆனா, இப்ப என்னன்னா குதிரையால ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியல. அவ்வளவு சோர்ந்து போயிடுச்சு. அவனும் ரொம்ப தாகத்துல இருக்கான். உணவு பசி அவனுக்கு. பார்த்தா எங்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல. வெறும் வயதான் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்ட்டு சரி தூரத்துல தண்ணி அங்க பாத்தீங்கன்னா அப்ப நீங்க முன்னாடிலாம் பழைய சினிமாவில் இல்லைன்னா புக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு ஒரு கப்பு மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கிணத்துல இருந்து அப்படி தண்ணி மோந்து அப்படியே வாய்க்கால ஊத்தும் அப்படியே போகும். மாடு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா அப்படி அப்படியே சுத்தி சுத்த அப்படியே தண்ணி வந்து உள்ள இருக்க தண்ணி வெளியே வரும். அது சத்தம்லாம் வந்து டபக்குன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொன்னு அந்த மாட்டு கால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொலுசு மாதிரி கட்டியிருப்பாங்க, மணி கட்டியிருப்பாங்க கழுத்துல. இது என்னன்னா மாடு நிக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக சத்தம் தூரத்துக்கு கேட்கணும். அவங்க அந்த வயல் முழுக்க அந்த சத்தம் கேட்கணும். ஏன்னா மாடு திடீர்னு பாத்தீங்கன்னா நின்றுச்சுன்னா அவங்க சத்தம் அதட்டினாங்கன்னா திரும்பி சுத்தம். அதுக்காக அந்த சத்தம் வர்றதுக்கு ஒரு சில இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க மாட்டுக்கு. இப்ப அந்த தங்கம்ங்கிறவன் அந்த தோட்டத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு அங்க அந்த தோட்டத்து முதலாளியை பார்த்து, எப்பா நானும் இந்த குதிரையும் ரொம்ப சோர்வா இருக்கும். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே அவன் பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்படியா சரிப்பா நீ குதிரை நீ தண்ணி குடிச்சுக்க. இவன் தண்ணி குடிச்சிட்டான். குதிரை ஆனா என்னன்னா பக்கத்துல போகுது டக்குன்னு திரும்பி எடுத்துக்குது. இவன் உடனே சத்தம் போட்டா குடி அப்படிங்கிறான். பக்கத்துல போகுது திரும்பி பின்னாடி எடுத்துக்குது, முகத்தை எடுத்துக்குது. இவனா என்னடா இது ஏன் இவ்வளவு தாகத்துல இருக்க குதிரை ஆனா தண்ணி குடிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சின்ன ஒரு மனசுல கஷ்டம் வந்துருது. அப்போ உன்னை நல்லா வாட்ச் பண்றான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா போகுது அந்த சொன்ன இல்லைங்களா அந்த மெக்கானிசம் அந்த தண்ணி ஊத்துறதுக்கான மெக்கானிசம் அது வந்து மாடு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு சலகலகலன்னு சவுண்டு, அந்த மோந்து ஊத்துறப்ப வர சவுண்டு, அந்த இறங்கும்போது அந்த கடகடன்னு இறங்குது. அந்த இது செயின் மாதிரி போட்டுப்பாங்க, ஒரு ஒரு வீல் மாதிரி இருக்கும். அப்ப அதுல வர சவுண்டுங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த குதிரை வந்து பயந்துகிட்டு திரும்பி திரும்பி பின்னாடி போயிடுது. போயிட்டு போயிட்டு வரதுக்கு ரீசன் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த முதலாளிகிட்ட சொல்றாப்புல இந்த தங்கம்ங்கிற பையன் என்ன சொல்றான், எப்பா கொஞ்சம் கோச்சிக்காம கொஞ்சம் அந்த மாடு நிப்பாட்டினீங்கன்னா இந்த குதிரை தண்ணி குடிச்சிடும். ஏன்னா அந்த சத்தத்துல அந்த குதிரை வந்து வாய்க்கால இருக்கிற தண்ணியை குடிக்க மாட்டேங்குது, பயப்படுது அப்படின்னோடனே அப்ப அந்த பையன் சொல்றான், என்னடா உன்ன மாதிரியே உன் குதிரையும் வளர்த்து வச்சிருக்க அப்படின்னோடனே என்னடா இது யார் தெரிஞ்சவன் மாதிரியே பேசலானப்ப அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு தான் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழசெல்லாம் பகிர்ந்துக்காங்க. என் பேர் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோடனே அப்புறம் தான் ஒரு டவுட் கேட்கறான். ஆமா குதிரை வந்து தண்ணி குடிக்கும் போது அது குடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன மாதிரின்னு சொன்னியே, என்ன அதுக்கு ரீசன் சொன்னப்ப அப்ப கேட்டப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா மாட்டை நிப்பாட்டிட்டோம்னா தண்ணி வாய்க்கால வராது, அப்புறம் எந்த தண்ணியை குடிக்கும் அப்படின்னோடனே அவன் அதுக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னோடனே நீயும் அப்படித்தான் நல்ல காசு சம்பாரிச்சு சின்ன வயசுலயே சொல்லிட்டு இருப்பேன், பெரிய அளவுல செல்வத்தை சேர்த்துக்கிட்டு தான் நான் செலவு செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நல்ல பெரிய செல்வந்தனா இருக்க, ஆனா ஒரு செலவும் செய்யறது இல்லை. கேட்டா இன்னும்ங்கிற சரியா அப்படின்னோடனே அப்ப அவன் சொல்றான், இல்லப்பா இதனால எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட சண்டை வருதுன்னு. ஏன்னா காசு வச்சிருக்கான் ஆனா ஒரு பைசா செலவு செய்யட்டான். நல்லா காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் செலவு செய்யணும். எங்கேயாவது ஒரு ஒரு எங்கேயாவது ஊரை சுத்தி பார்க்க போனாலும் சரி, இல்ல ஒரு கோயில் போனாலும் சரி, இல்ல எங்க போனாலும் காசு செலவு பண்ணக்கூடாது. காசு ஆனா நல்லா நிறைய இருக்கு. ஆனா இவன் எப்படின்னா நாடகம் பார்க்க போறது சரிங்களா, அவனோட நண்பன் வந்து அவனை கம்பேர் பண்ணுவோம் இந்த வயம் மட்டும்தான் சொந்தம் அவனுக்கு. இவனு நல்ல உழைப்பாளி. ஆனா என்னன்னா அந்த எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் அப்படி ஜாலியா திருவிழாவுக்கு போறது, ஏதாவது வாங்கி சாப்பிட்றது, நல்ல நல்ல ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது, நல்ல உடைகளை உடுத்துறது, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைங்க அவங்க ஒய்ஃபு எல்லாம் ஒரு சின்ன சின்ன தங்கம் வாங்கி கொடுக்கறது, ஒரு அதோ பெரிய அளவில் அவன் அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை ஆனா சந்தோஷம் இருக்கு. அப்ப என்னன்னா நான் பெருசா செட்டில் ஆகிட்டு தான் நான் எதையும் செய்வேன், நான் பெருசா செட்டில் ஆகிட்டு தான் நான் ரிலாக்ஸா இருப்பேன், நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சந்தோஷத்தை தேடி போவேன் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 20 வயசு உங்களால ஒரு 50 கிலோமீட்டர் நடக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுங்க, 20 வயசுல நீங்க நடக்கலாம். ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல நான் வந்து இப்ப கொடைக்கானல் மலை ஏறணும்னா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. நீங்க கார்ல இருந்து இறங்கி நிக்கிறதே பெருசுன்னு ஆயிரும். அங்க எங்க சுத்தி பார்க்கறது.
அப்ப என்ன ஆகுனா அந்தந்த வயசுல அதை நம்ம பார்த்துணும். ஒரு 25 வயசுல மேரேஜ் பண்ணா அந்த 25 வயசுல மேரேஜ் பண்ணணும். நம்ம செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ்னா நீங்க 60 வயசுல செட்டில் ஆவீங்க. அப்ப எந்த மேரேஜ் பண்ணுவீங்க? அப்ப என்னன்னா அங்க அந்தந்த சந்தோஷத்தை அனுப்பிச்சு 10வது படிக்கும்போது என்ன சந்தோஷமோ அதை அனுப்பிச்சு நண்பர்களோட ஜாலியா சுத்துறோம். அதனால படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அப்புறமா எந்த காலமும் உங்களால முடியாது. நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகாததுக்கு ரீசன் அதுதான். நான் செட்டில் ஆகிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அவன் கடைசி வரைக்கும் கோடீஸ்வரன் ஆக போறது இல்லை, கல்யாணம் பண்ண போறது இல்லை. அப்படியே அவன் கோடீஸ்வரன் ஆனாலும் அது 55 60 வயசு ஆயிடும். அப்போ இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன சொல்றேன், கிடைக்கிற போது சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும். இப்போ நான் இருக்கேன், ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டு அங்கே நல்லா ஒரு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா போகிறப்ப அப்படி சாப்பிட்டு போக வேண்டியதான். நம்ம அதுக்காக ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை கையை விட்டு போயிடும். நீங்க கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்லயே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் இருப்பான், கை நிறைய பணம் வச்சிருப்பான், நல்ல மனைவி இருப்பாங்க, நல்ல குழந்தை இருக்கும், நல்ல சூழ்நிலை இருக்கும், நல்ல வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. சரிங்களா? அதுக்கு ரீசன் இதுதான். நான் ஒய்ஃப் ஒரு 4 புடவை கேட்டாங்கன்னா நீங்க ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம். ஏமா 4 இல்லம்மா நம்ம ஒன்று வச்சுக்கமா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா புடவை கேட்டதுக்கே நான் எப்போ நான் இன்னும் நிறைய செலவு இருக்கு, நான் நிறைய செட்டில் ஆகணும் அப்படி இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்க நிம்மதி போயிடும். சரிங்களா? இந்த 10வது படிக்கும்போது என்ன அனுபவிக்குமோ அதை அனுபவிக்கணும், 12வது படிக்கும்போது என்ன அனுபவிக்குமோ அதை அனுபவிக்கணும். எப்பயுமே உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள். நீங்க எப்போ உங்களுக்கு விடுதலைனா மரணம் தான் விடுதலை. அது வரைக்கும் உங்களுக்கான அந்த நீங்க ஜாலியாவே எடுத்துக்கொண்டுதான், அதே ஜாலியா எடுத்துக்கொண்டுதான். நம்ம +2ல நல்ல மார்க் வாங்கணும்டா, அதுதான் உங்களுக்கு ஜாலி. நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும், அதுதான் ஜாலி. சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப் நல்ல சுமூகமான ஒரு நல்ல பாதைக்கு போகும். ஆனா இங்க நிறைய பேத்துக்கு அப்படி முடியுதானா 99% பேத்துக்கு அப்படி இல்லை. பெரும்பாலும் ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ராகு கேது சனி பகவான் இவங்க தான் ரொம்ப சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க, ஒரு கிரகமா இருப்பாங்க. இந்த கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க பாத்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம் நடக்கும். வாராகி அம்மாவுக்கு அடுத்த தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது ஹோமம் நடக்கும். அதே மாதிரி நவகிரக ஹோமம் நடக்கும். இந்த மாதிரி அப்புறம் பைரவருக்கு பூஜை பண்றது, அப்புறம் பலி கொடுக்கறது, அம்பாளுக்கு அபிஷேகம், அப்புறம் ஆராதனைன்னு ஒரு பெரிய அளவுல போகும். சரிங்களா? நீங்க இங்க கலந்துக்கிட்டீங்கனாலே உங்க தலையெழுத்து மாறும். ஒருவேளை எப்ப என்னால முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். இங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில சாதிக்க தான் வந்திருக்கோங்கிறத மறக்க வேணாம். சரிங்களா? நிச்சயமா சாதிப்போம். ஆனா நம்ம வழி என்னன்னு தெரியல. அதுதான் நம்ம எதை நோக்கி போறோம், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணுங்கிறதே தெரியல. இப்ப ஒரு பஸ் போகுது, நம்ம இங்க இருந்து சென்னைக்கு போகணும்னா அந்த பஸ்ல ஏறி உட்காந்தாதான் சென்னைக்கு போகும். நம்ம பாட்டுக்கு திருநெல்வேலிக்கு போற பஸ்ல உட்காந்துட்டு நான் சென்னைக்கு போகணும்னா வாய்ப்பு இல்லை, அது பின்னாடி கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அது மாதிரிதான் நம்ம எந்த வழியில போகணும், நமக்கான வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம லைஃப் அருமையான ஒரு பாதையை நோக்கி போகும். சரிங்களா? முடிஞ்சா ஆலயத்துக்கு பாருங்க, முடியலன்னா தேவைப்பட்டால் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.